BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. நடிகர் விஜயின் கட்சி பத்தி பிரபல யூடியூபர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வெளியில கொடியேற்ற அனுமதி இல்லாததால் வீட்டிற்குள்ளேயே கொடியேற்றினார் விஜய். இந்த விழாவில் பேசி முடிந்ததும் விஜய் இரண்டாவதாக வந்து பெற்றோருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன்னு திரும்ப நினைவுபடுத்தி கூறினார். ஆனால் விஜய் மேடைக்கு செல்லும் போது அவரது தாய் ஷோபா சந்திரசேகர் கையை காட்டி வான்னு கூப்பிட்டாங்க. அதை மறுத்து விட்டு போயிட்டாங்க. நல்ல அரசியல் தலைவர்னா முதல்ல பெற்றோர் கால விழுந்து ஆசி வாங்குவார். தாய் தந்தையர்கள் தான் நம்மை பெற்றவர்கள். அதனால் அவர்கள் காலில் விழுந்து விஜய் முதலில் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தால் பாராட்டலாம். விஜய் மனைவி சங்கீதா லண்டன்ல இருக்காங்களாம். மகன் ஜேசன் சஞ்சய் வரல, மகள் திவ்யா வரல. மகன் இங்குதான் கதை விவாதத்துல இருக்காரு. தன் தந்தை எடுக்கும் விழாவுல மகன் கலந்துக்கவே இல்லை. மகள் மனைவி கலந்து கொள்ளவில்லை என்றால் குடும்பத்தில் இன்னும் குழப்பம் நீடிக்கிறது. குடும்பத்துல மனைவி குழந்தைகளுடன் வாழ தெரியாத ஒரு நடிகர் எப்படி என்ற கேள்வியும் எழுகிறது என்கிறார் பகில்வான். இதை பார்க்கும்போது குடும்பத்துல சரிவர கவனிக்காத விஜய் நாட்டை எப்படி கவனிக்க போறார் அப்படின்னு பயில்வான் மறைமுகமாக சொல்றார் அப்படின்னு தோணுது. விஜய் யாரை எதிர்க்க போகிறார்? விலைவாசி உயர்வை பற்றி பேசவில்லை. கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசல. கட்சி கொடி பற்றியும் கூறாமல் மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் வாயை பொத்தி கொண்டு இருக்கும். என்ன காரணம்? இவர் அப்படி தெரிவித்துள்ளார். அது வரைக்கும் விஜய் யாரை எதிர்க்க போகிறார்? விலைவாசி உயர்வை பற்றி பேசல, கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசல, கட்சி கொடி பற்றியும் கூறாம மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா? என்ன காரணம் அப்படின்னு நெட்டிசன்கள் கேக்குறாங்க. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.